Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு அளித்த இந்த மாபெரும் கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us this abundant grace to come to His presence once again to meditate the word of God. இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. May the Lord minister to us even today. கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திப்பதாக. May the word of God meet us. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம்ம மத்தியிலே வெளிப்படுத்துவாராக. May the Lord reveal His perfect will amidst us. துதியோடும் புகழ்ச்சியோடும் ஆராதனையோடும் தேவ சமூகத்திலே நாம் பிரவேசிப்போம். Let us enter the presence of the Lord with all praises, honor and glory. Hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமம் அதிசயமே. அவர் செய்ததாம் உதவிகளை மறவாமலேயே, இயேசுவை வாழ்நாள் எல்லாம் துதி செய். அவர் செய்ததாம் உதவிகளை மறவாமலேயே, இயேசுவை வாழ்நாள் எல்லாம் துதி செய். எண்ணில் அடங்கா நன்மை அழித்தார், தம்மை தாமே எனக்காய்ந்தார். சொந்த இரத்தம் சிந்தினவர் இனி என்ன செய்திடார், எனக்காய் யாவும் முடித்திடுவார். என் ஆத்துமாவே அன்றன்றுள்ளதாம் தேவை அறிந்து நன்றாய் யாவும் அளித்திட்டாரே. பதில் என் செய்வே ஒன்றுமில்லை, நன்றியால் துதிப்பே. இயேசுவை எப்போதும் ஸ்தோத்தரிப்பே. பதில் என் செய்வே ஒன்றுமில்லை, நன்றியால் துதிப்பே. இயேசுவை எப்போதும் ஸ்தோத்தரிப்பே. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு பதிலாக என்ன செய்ய முடியும் அப்பா? Lord, what can we do in response to all the benefits that you have done to us, Lord? நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we count all the benefits that you have rendered and we praise you with a thankful heart, Lord. நீர் தயவாக எங்களுக்கு பாராட்டின இரக்கங்கள் கிருபைகளை நினைத்து உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we count all the mercies and the grace that you have rendered graciously to us and we thank you, Lord. உம்முடைய வல்ல நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். Let your great name be magnified amidst us. நீரே இன்றைக்கு பெரியவரா எங்கள் நடுவில் எழுந்தருளி இருப்பீராக. May the Lord descend as great amidst us today. உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு போதிப்பீராக. Teach us from your word, Lord. சத்தியங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். Let us not only be hearers of the word, but also doers of the word, Lord. இந்த நாளிலே எங்கள் உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து ஆண்டவரே நீர் ஆலோசனை சொல்லும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may keep your eyes upon us and guide us and counsel us. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிப்பீராக. May the Lord show the way that we are supposed to walk, Lord. அதிலே நடக்க கிருபை தருவீராக. Give us grace to walk in that way, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. இந்த நாளிலேயும் நீதிமொழிகளிலிருந்து 180 தியானங்கள் என்கிற இந்த முயற்சியிலே கர்த்தர் 160வது நாளுக்குள் கர்த்தர் பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். As we have started this 180 devotion from Proverbs, today the Lord has enabled us to enter into devotion number 160. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is really good. கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that the Lord has rendered. அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. May the name of the Lord alone be glorified. தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். Let us continue our devotion. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். Let us read again Proverbs chapter 8, first 5 verses. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே மேடைகளிலும் நார்ச்சந்தைகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுப்புத்தருக்கு துணிக்கும். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance she cries aloud, to you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்முடைய தேவனுடைய சத்தம் பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும் தொனிக்கிறது. The voice of our God is heard until the ends of the earth. அவருடைய சத்தம் கேட்கப்படாத ஒரு இடம், ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை. There is no place or a situation where his voice is not heard. எந்த மனிதனிடத்திலேயும் தேவன் பேசுகிறவராயிருக்கிறார். Our God is a God who speaks to every person. அவர் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். And he is the one who reveals his wisdom. ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, When Apostle Paul says in Romans chapter 1, காணப்படாத தேவன் காணப்படுகிறவைகளாலே தன்னை வெளிப்படுத்துகிறார். the Lord who is not seen, but he reveals through things which are seen. நாம் பார்க்கிற ஒவ்வொரு சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அதன் வழியாக இதற்கு பின்பாக ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். When we look at each creation, the Lord reveals himself that there is a creator behind every creation. தேவனை அறியும்படி அவருடைய ஞானம் அவருடைய சிருஷ்டிப்பினால் வெளியரங்கமாக தெரிகிறது. So that we may know God, his wisdom is revealed through his creation. அதனாலே போக்கு சொல்ல யாருக்குமே இடம் இல்லை. Therefore we don't have any room for any excuses. வழியிலே பேசுகிறார், He speaks on the way, வாசல்கள்ல பேசுகிறார், he speaks near the gates, நார்ச்சந்திகள்ல பேசுகிறார், he speaks in the crossroads, வீட்டினுடைய முகப்பிலே பேசுகிறார். he speaks at the door of the house. எல்லா இடத்திலையும் கர்த்தர் பேசுகிறார். The Lord speaks at all places. நான் நினைக்கிறேன் அவர் பேசுகிறார் என்றால் அவர் நோக்கம் இல்லாமல் அவர் பேசவே மாட்டார். So when we say that he speaks without, it's not that he speaks without any purpose. அவர் பேசுகிறார் என்றால் நிச்சயமாகவே ஒரு நன்மை உண்டாக தான் அவர் பேசுவார். When he speaks always to give a good benefit or blessing. அவர் காரணம் இல்லாமல் ஒரு நாளும் பேசவே மாட்டார். He will never speak without any reason. ஏன் தேவனுடைய ஞானம் நம்மோடு பேசுகிறது? Why does the wisdom of God speak to us? ஏன் அந்த ஞானத்தின் மூலமாய் நாம் விவேகத்தையும் புத்தியையும் அடைய வேண்டும் என்று சொல்லுகிறது? And what is the necessity for us to obtain prudence and understanding through that wisdom? 3 காரணங்களை கவனித்தோம். We saw 3 reasons. ஒன்று, நமக்கு முன்பாக இருக்கிற குழப்பும் தேர்ந்தெடுப்புகள்.
Number one, we face confusing choices. இரண்டாவது, நமக்கு முன்பாக இருக்கும் தீமை மறைக்கப்பட்டிருக்கிறது. Number two, corruption is camouflaged. மூன்றாவது, நமக்கு முன்பாக உள்ள பின் விளைவுகளை நாம் சிந்தித்து எச்சரிப்படைய வேண்டும். Number three, we have to consider the consequences. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கடந்த முறை நான் பேசும்போது இந்த விவேகம் அறிவினுடைய நன்மைகள் என்ன என்றும் அதை எப்படி அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தேன். And again, in the last few devotions, I spoke about the benefits and uses of prudence and understanding, how we have to make use of that in everyday life. இந்த விவேகம் தான் மனிதர்களை இனம் காணுவதற்கு, விவேகித்து நாம பகுத்தறிவதற்கு உதவி செய்கிறது. And this prudence helps us to discern people. இந்த விவேகம் தான் சத்துருவினுடைய சதித்திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. This prudence helps to discern the schemes of the devil. இந்த விவேகம் தான் காலத்தை நிதானிக்க உதவி செய்கிறது. And this prudence helps us to discern the times. ஒவ்வொரு நாளும் இந்த விவேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. And it is necessary for us to use this prudence in our everyday life. எதிலே நாம பயன்படுத்தலாம்? Where can we use it? முதலாவது, நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் நிச்சயமாகவே இந்த விவேகத்தை பயன்படுத்தி அதிலிருந்து வெளியே வர முடியும். So this prudence can be used in problems so that we can easily come out of it. இரண்டாவது, நமக்கு முன்பாக என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது என்பதை இந்த விவேகம் காண்பிக்கிறதுனால சரியான பாதையை தெரிந்தெடுத்து முன்னாலே செல்ல முடியும். So since this prudence shows the possibilities that are present before us, we can choose the right path and move on. இந்த விவேகம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை, குறைகளை கண்டுபிடித்து நாம் நிதானித்து அவைகளிலிருந்து சுத்திகரிக்கப்பட இந்த விவேகம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தப்பட வேண்டும். This prudence should be used for us to test and examine our personal life and to sanctify us and remove all the flaws from our life. இந்த விவேகத்தை பற்றியும் இந்த புத்தியை பற்றியும் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நான் பேசி இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் முன்னேற விரும்புறேன். So I just want to speak one more thing from this prudence scripture portion and then move on. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த விவேகத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது. So today we're going to meditate on how to gain prudence. அதாவது விவேகம் தேவை, விவேகம் அவசியம், விவேகம் நல்லது, விவேகம் நன்மையானது எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். We read that prudence is essential, prudence is necessary, prudence is good, prudence is needed. We read all these things. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி தான் இந்த விவேகத்தை கண்டுபிடிக்கிறது? But the question is how to gain prudence. எப்படி இதை சம்பாதிக்கிறது? How to gain prudence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்று காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனிக்க போகிறோம். We're going to see three things from the word of God. முதலாவது, இந்த விவேகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கண்டுபிடிக்க 119 சங்கீதம் 166 வசனத்தை பாருங்கள். So number one, read Psalm 119 verse 66. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். Teach me good judgment and knowledge. 119:66. 119 verse 66. உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். For I have believed your commandments. பாருங்க, அங்க என்ன எழுதியிருக்கு? உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். Teach me good judgment and knowledge. முதலாவது நான் சொல்லுவேன், எப்படி இந்த நிதானத்தை, இந்த விவேகத்தை நாம் அடைவது என்றால், முதலாவது தேவனுடைய வசனத்தை நமக்குள்ளே நாம் காத்து கொள்ளும்போது. The first way to gain prudence is scripture preservation. நம்முடைய இருதயமாகிய பலகையிலே, இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு நாம் காத்து கொள்ளுகிறோமோ, அதை நாம் சேகரிக்கிறோமோ, அவ்வளவுதான் நமக்கு நிதானம் உண்டாகும். So the more we preserve, the more we store up things, the scripture of God in our heart, in the tablet of our heart, in the treasure of heart, only then we can improve the prudence. உத்தமமான நிதானம், உத்தமமான அறிவு தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம்தான் வரும். So we can receive this good judgment and knowledge and prudence only by the scripture of God. 119 சங்கீதத்தினுடைய 11 வசனத்தை வாசிக்கும் போது, If you read Psalm 119 verse 11, அங்கே வாசிக்கிறோம், ஒரு வாலிபன் தனக்கு முன்பாக இருக்கிற பாதைகளில் அவன் குற்றமற்றவனாய் நிதானித்து நடக்க வேண்டுமானால்,
If a young man ought to walk clean in the ways that is present before him, நான் சொல்லுவேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று வாசி. it says, thy word have I hid in my heart that I may not sin against you. 9ஆம் வசனமும் பாருங்க. Look at verse 9. வாலிபன் வழியை எவ்விதமாய் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலேயே. How shall an young man cleanse his way? By taking heed thereto according to your word. தனக்கு முன்பா இருக்கிற தீமையை நிதானித்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய வசனம் தான் வழின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 9 we read, scripture and the law of the Lord is the only way for us to discern what is evil and come out of that evil path. அந்த பாவத்துல ஈடுபடாம இருக்கிறதுக்கு வேதம் சொல்லுது, உம்முடைய வாக்கை என் இருதயத்துல வைத்தேன். For us not get involved into such sin, the verse says, I have hid your word in my heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நிதானத்தை தருது. So the word of God is the one which gives us this prudence. அது தேவனுடைய கற்பனையா இருக்கிறது. It is the commandment of God. அது தேவனுடைய சட்டமா இருக்கிறது. It is the law of the Lord. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. And it is a ever living word. அந்த வார்த்தை நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிறதா இருக்கிறது. It is the one which speaks to us every day. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்து நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. So it is present in us and make us realize and convict us. அந்த வார்த்தை நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் வீசுகிறதா இருக்கிறது. And it shines light in our paths. இந்த வசனத்தை ஒரு மனுஷன் எவ்வளவு தான் இருதயத்தில் வைத்திருக்கிறானோ அவ்வளவு அதிக நிதானிப்பு அவனுக்கு உண்டாயிருக்கும். The more the man preserves this word of God in his heart, the more prudent he becomes. ஆகவேதான் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது, That's why if you read in Hosea for chapter 4 and verse 6, என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வாசிக்கிறோம். it says, my people are destroyed for lack of knowledge. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, because thou hast rejected knowledge, I will also reject you, that thou shalt not be no priest to me. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வாசிக்கிறோம். And we also read, seeing thou hast forgotten the law of thy God, I will also forget thy children. எவ்வளவு முக்கியமா இந்த வேத வசனத்தை எழுதி இருக்கு பாருங்க. See, it shows how important the word of God is. ஒரு மனிதனுடைய நிதானிப்பு இல்லாமல் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு எப்போ வழி உண்டாகும்னு கேட்டா, கர்த்தருடைய வேதத்தில் அறிவற்றவர்களாய் தேவனுடைய வேதத்தை மறந்தவர்களாய் இருக்கும்போது தான். When people of God lack knowledge of the word of God and when they forget the word of God, they pave way for their own destruction. பாருங்க, அதனால தான் இயேசு அடிக்கடி தன்னுடைய பிரசங்கங்கள்ல நீங்க வாசிக்கவில்லையான்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். That's why whenever Jesus preached, he very often used this word, have you not read, very often. இயேசுவை அவங்க குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. They were finding faults with Jesus. ஐயோ, அவர் ஓய்வு நாளை முறிச்சிட்டாரு. See, he has broken the law of the Sabbath. அவருடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க. His disciples did not clean their hands when eating. என்னென்னமோ குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டே இருந்தாங்க. They gave many false accusations against him. அவங்களுடைய நிதானிப்பு, அவங்களுடைய நியாய தீர்ப்பு எல்லாமே தவறாகவே இருந்தது. Their discernments and their judgments were all wrong. அது எல்லாத்துக்கும் இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க வாசிக்கலையாப்பா? So for everything Jesus responded, have you not read this? பைபிள் உங்ககிட்ட தானே இருக்கு. So Bible is with you, right? அதை ஒழுங்கா வாசிக்கலையா? Did you not read it properly? அந்த இருதயத்துல நீங்க தற்காத்து வைக்கலையா? Did you not preserve that in your heart? நீங்க ஒழுங்கா மனசு வச்சிருந்தீங்கன்னா, நான் பேசுற எந்த காரியமும், நான் செய்கிற கிரியைகளை நீங்க நியாயமா நியாயம் தீர்த்திருப்பீங்க. If you have kept everything in your heart properly, then you will do righteous judgment of whatever I speak. அடிக்கடி அந்த வசனத்தை அவர் நினைப்பூட்ட வேண்டியதா இருந்தது. Very often he has to remind them about the scriptures. இப்படிதானே உங்க வேதத்தில் எழுதி இருக்கு. This is how it is written. இத தெரியாததனால நீங்க தவறான நியாய தீர்ப்பு செய்றீங்க. So since you do not know this, you do wrong judgments. நம்முடைய வேதத்தை பாத்தீங்கன்னா, நமக்கு வேண்டிய எல்லா சட்டங்களையும் அது எழுதி கொடுத்திருக்கு. If you look at our Bible, it has all the laws that we require. ஒரு நல்ல நியாயாதிபதி சரியாக ஒரு காரியத்தை நிதானிச்சு நியாயம் செய்யணும்னா, எப்படி ஒரு தேசத்தின் சகல சட்டங்களையும் படித்து
தேறினவனாய் இருக்கிறானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையினையும் நாம் நிதானமாக அல்லது சரியாக நாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு சொன்னா வேத வசனத்தை நாம் கற்று அதை நம் இருதயத்தில் வைத்திருக்கும் போதுதான். Like how a worldly judge, when he ought to give a good judgment, he learns all the laws that is present in the nation. Similarly, when we have to make certain decisions in our life, we have all the laws present in the Bible which will help us to take the correct decisions. அதை நாம் உள்ளே பாதுகாத்து வைத்திருப்போமானால் ஏற்ற சமயத்தில் ஆவியானவர் நினைப்பூட்டுவார். If we preserve and keep the scripture portion very deeply in our heart, the Spirit of God will remind us at the right time. ஒரு நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவை பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். The Bible says a man out of his own good heart treasure brings out things of good and evil. இல்ல old and new. Old and good. ஒரு நல்ல மனுஷனே, good man out of the treasure of his heart brings forth both old and new. பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிறான். So he brings out both old and new. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எடுத்து கொடுக்கும்போது பாருங்க அந்த ஏற்ற சமயத்துக்கு வேண்டிய வார்த்தை அதுல கிடைக்குது. So when he brings forth, it gives the right word that is necessary. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் மறைத்து வைப்போம். So let us preserve the word of God in our hearts. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. So whenever you get chances, you listen to the word of God. வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறவங்கள போல இல்ல. Don't be like the people who sit by the wayside. ஏதோ ஏனாதானோன்னு ஏதோ அறகுறையா கேட்டுட்டு போறது இல்ல. Not just listening half the way and listening half the things. இருதயத்தை சரியா ஆயத்தம் பண்ணாம உள்ள கல்லோட முட்களோட கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது இல்ல. Not listening to the word of God without any preparation, with all the thorns and bristles. ஆயத்தமாக்கப்பட்ட நல்ல நிலம் போல இருதயத்தை வைத்து வசனத்தை கேட்போமானா அந்த வசனம் உள்ள பிரவேசித்து அது கனி கொடுக்க தடையில்லாமல் இருக்கும். When you keep your heart as a good ground which is already prepared to receive the word of God, then that will bring forth good fruits. அது ஏற்ற காலத்தில் 30, 60, 100ஆக பலன் கொடுக்கும். And that will bring forth a 30, 60 and 100 folds of fruits at the right time. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து நிதானத்தில் அல்லது விவேகத்தில் வளர கர்த்தர் நமக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டுவாரா. May the Lord give us grace that we may preserve the scripture which is a great treasure which the Lord has given, and that we may gain prudence and increase in our life. இந்த நாட்கள்ல நாம பொதுவா இப்போ அந்த ஊழியங்களே பார்த்தீங்கன்னா பெருமளவு ஆன்லைன் மூலமாக பரவுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. So generally these days we have got a great opportunity to increase or improve our ministry through online services. நீங்க கேட்கிற காரியத்தை குறித்து கவனமா இருங்க. So you should be very careful about the things that you hear. இது கர்த்தருடைய வார்த்தைக்குரியதா? So is that the word of God? இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா? Is it coming from the word of God? அது வருகிறது என்று கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கவனத்தோட கேளுங்க. So if you find out so, then you listen to it carefully. உங்க இருதயத்தை திறந்து கேளுங்க. You open your heart and listen to it. நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கிரியை செய்வார். And surely the Lord will work in you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ உத்தம நிதானிப்பை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது. So when you preserve the scripture in your heart, that will help you to gain prudence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, இந்த நிதானிப்பு, இந்த விவேகம், இந்த அறிவு நம்மை அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? What is the second thing that you are supposed to do to gain prudence, wisdom and knowledge? தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வசனங்களை பாருங்க. Daniel chapter 2 verses 17 and 18. தானியேல் 2 17 முதல் 18. Daniel 2 17 and 18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் என்று வாசி. Then Daniel returned to his house and explained the matter to his friends Hananiah, Mishael and Azariah. He urged them to plead for mercy from God of heaven concerning this mystery. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த ரகசியத்தை அறியும்படிக்கு தன் தோழரோடே இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க தன்னுடைய தோழரிடத்திலே சொன்னார். So here he urged his friends to plead for mercy from the God of heaven concerning this mystery. இந்த காரியம் ரொம்ப வினோதமானது. This is a strange thing here. பார்வோனை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு
இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு தன்னுடைய ஞானிகள்கிட்ட கேட்டாரு. So when you look at Pharaoh, he told what is the dream that he dreamt, and he asked for the interpretation of the dream. ஆனால் நேபுகாத் நேச்சாரை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். But Nebuchadnezzar is still worse. அவர் கனவு கண்டாரு, கனவை மறந்துட்டாரு. He dreamt, but he forgot the dream. எல்லாம் குழம்பி போச்சு. He's totally confused. இப்போ சொல்றாரு, நீங்க சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். Now he says you have to tell me the dream and also his interpretation. இது என்னங்க, இது நியாயமா இருக்கா? So is it lawful? யாராவது ஒருத்தர் கண்ட கனவையும் சொல்லு, அதனுடைய விளக்கத்தையும் சொல்லுன்னு சொன்னா எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? So if someone asks you to tell the dream and also the interpretation, how can we accept it? நான் அப்படிதான் கேட்கிறாரு. So that is what he's asking. அவர் சொல்றாரு, நான் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் உங்களை அத்தனை பேரையும் நான் கொன்று போடுவேன், உங்க வீடுகளெல்லாம் எருகளமாக்கிடுவேன்றாரு. So he says, if you don't tell me the dream and its interpretation, I will destroy every one of you and bring all your houses into ruins and dunghill. அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில எல்லாரும் பயந்து போய் இருக்கும்போது, when in such kind of very terrible situation where everyone is scared, தானியேலும் அவனுடைய சகோதரர் அவனுடைய நண்பர்களும் எப்படி இந்த அர்த்தத்தையும் இந்த விவேகமான பதிலையும் கொடுக்க முடிந்ததுன்னா, தேவனுடைய இரக்கங்களை தேடும்படி ஜெபம் பண்ணினார்கள். So how was Daniel and his friends able to get this prudence to interpret the dream by their sincere prayer? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 19ஆம் வசனம் பாருங்க. Verse 19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. Then was the secret revealed unto Daniel in a night vision. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. கர்த்தர் அவர்கள் கூடி ஜெபிக்கும்போது காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். When they gathered and prayed, the Lord revealed that mystery to him. நாம் விவேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? If you ought to be prudent, நாம் அறிவு நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? if you have to be full of wisdom, ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டுமா? if the Lord ought to make you people who can understand secrets, உண்மையான ஊக்கமான ஜெபம் மிக அவசியமானது. sincere prayer is very essential. ஊக்கமான ஜெபம் இரண்டாவது ரொம்ப அவசியமானது. Number 2, sincere prayer is essential. ஊக்கமாக ஜெபிப்போமானால் தேவனால் வெளிப்படுத்த முடியாத ஒரு அதிசயம் ஒண்ணுமே கிடையாது. When we pray sincerely, there is no wonder which God cannot reveal. கர்த்தர் நிச்சயமாக அதை வெளிப்படுத்த வல்லவர். God is able to reveal for sure. தேவன் மனுஷனால் முடியாததை கர்த்தர் ஆவியானவர் மூலமாய் செய்வார். So which is not possible by man, the Lord will help us through the Holy Spirit. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். The Lord will glorify his name. நான் சொல்லுவேன், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். I tell you, this is really marvelous in our eyes. தேவன் செய்கிற கிரியைகள் உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கும். The works of God will be marvelous in our eyes. அவர் எல்லா ஞானத்திற்கும் உடையவர். He has all the wisdom. அவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். And he reveals everything to us. இதை தான் பாருங்க, தானியேல் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்ச உடனே 21ஆம் வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க. This is what when Daniel found out this interpretation of the dream, he says in verse 21. தேவன் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர். He changes times and the seasons. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். He removes kings and sets up kings. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். He gives wisdom unto the wise and knowledge to them that know understanding. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். He reveals the deep and secret things. இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். And he knows what is in the darkness. வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். And the light dwells with him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்ப நம்ம ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஞானத்தை தேவன் தெரிய பண்ணுகிறார். So when I pray sincerely, the Lord reveals his secrets and he will reveal everything to us. நாம நிறைய வேளை இந்த ஜெபத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. Many times we don't give importance to this prayer. நமக்கு நிதானம் வேணும்ன உடனே, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியலன்ன உடனே அதை 10 பேர்ட்ட சொல்றோம், நாமளே குழப்பிக்கிறோம், நாமளே தூக்கம் இல்லாம புரண்டுகிட்டு இருக்கோம். ஆனா ஜெபம் பண்றது இல்ல. So when we don't know some things, when we need that prudence, we just tell 10 people, we just inform others, we just roll around, we confuse ourselves, but we don't pray. நீங்கள் வேதத்துல எல்லா சம்பவங்களையும் படித்து பாருங்க. But if you read all the incidents in the Bible, கிட்டத்தட்ட பெரிய மனிதர்கள் எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி குழப்பமான நேரங்கள்ல
வாழ்க்கையில தெளிவற்ற நேரங்கள்ல அவங்க வாழ்க்கையில சந்திச்சு தான் இருந்திருக்கிறாங்க. So almost every great man present in the Bible have gone through such kind of confusing situations in their life. ஆனால் அவங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாங்களோ கர்த்தர் அவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். But whenever they prayed, the Lord has revealed them. பவுலையும் பர்னபாவையும் பாருங்க. Look at Paul and Barnabas. அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணும்போது இவர்களை இந்த ஊழியத்திற்காக பிரித்து விடுன்னு சொல்லி ஆவியானவர் பேசினார். When they gathered together and prayed, the Holy Spirit spoke that they may be separated for their ministry. எலியேசரை பாருங்க. Look at Eliezer. தன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. There was a great responsibility given to him. அவரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியை கண்டடைகிற வேலையை யாருக்குன்னா எலியேசர் கொடுக்கப்படுகிறது. The responsibility of finding a right bride for his master's son was vested to him. எப்படி போய் தேடுறது, யாரை கண்டுபிடிக்கிறது? Where to search, how to find it? ஏன் சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். The Bible says he was praying. கிணற்றருகே நின்னு ஜெபம் பண்ணான். He prayed near the well. ஆண்டவரே நீங்க காண்பீங்க. Lord, you show me, Lord. கரெக்டா ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பாருங்க. The Lord correctly revealed it. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். How good is our God. பாருங்க, பவுல் தன்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அதற்காக 3 முறை ஜெபம் பண்ணேன்னு சொன்னாரு. Paul says there's a thorn that was given in his flesh and he prayed thrice for it. யோசித்து பாருங்க, அவர் எதுக்கு இந்த முள் தான் வாழ்க்கையில வந்ததுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. See, he was not able to identify and find out why this thorn is admitted in his life. நான் என்ன தப்பு பண்ணேன்? What wrong did I commit? ஏன் இது என் லைஃப்ல இந்த மாதிரி இந்த ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது? Why this problem is still prevailing in my life? பாருங்க, பவுல் மாம்சத்துல கஷ்டப்படாத ஒரு மனுஷன் கிடையாது. Paul is not a person who did not suffer in his flesh. கஷ்டத்தையே நான் வாழ்க்கையில பார்த்ததில்லைன்னு சொல்ற ஒரு மனுஷன் கிடையாது. He is not a person who says I have not seen any suffering in my life. இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. So he says that I have the marks of Jesus Christ in my body. இயேசுவுக்காக பட்ட பாடுகளை ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு. And he also lists down the great sufferings that he suffered for Jesus. வாரினால் அடிக்கப்பட்டது. He was whipped for God. எத்தனையோ முறை சிறைச்சாலையில் இருந்தது. And he was imprisoned many times. பட்டினியில இருந்தது. He was starving. தாகத்துல இருந்தது. He was thirsty. ஐயோ, அவருடைய பாடுகள் பெரிய பட்டியல். His suffering is a great list. அவர் சரீரத்துல படாத வேதனைன்னு ஒண்ணு கிடையாது. That is not a suffering that is spared from his life. எத்தனை முறை அடிக்கப்பட்டார். You know how many times he was whipped and bit. எல்லாம் சகிச்ச மனுஷன் சொல்றாரு, என் மாம்சத்துல ஒரு முள் இருக்குன்றாரு. This man who ended everything, he says there's a thorn present in my flesh. அது நமக்கு சரியா புரியல என்ன அதுன்னு சொல்லி. We could not understand what is that. ஆனால் அநேகர் சொல்றாங்க அது அவருடைய சரீரத்தில் இருந்த ஒரு வியாதி அல்லது ஒரு பலவீனம் என்று சொல்றாங்க. Many say that is a sickness or a weakness that was present in his body. சிலர் சொல்றாங்க அவர் கண்ணுல இருந்த புரையை தான் அவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. Some say it is a cataract that was present in his eye. அவரால சரியா பார்க்க முடியாதனால, என்ன ஆண்டவரே, எனக்கு நீங்க இவ்வளவு உமக்காக நான் பாடுபட்டிருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன், இந்த கண்ணை சரி பண்ண முடியாதா? So since he was not able to have a clear vision, he was asking God, Lord, I suffered so much for you, why don't you heal my eye? எவ்வளவு வெளிப்பாடுகள்லாம் எனக்கு கொடுத்திருக்கீங்க. You have given me so much revelation. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு யாரும் பார்க்காத காட்சிகளெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். I have been taken to the third heaven. I have seen things which other people have not seen. இந்த கண்ணை சரி பண்ண கூடாதா? Why don't you clear my eyes? ஒரு முறை இல்ல, 3 முறை ஜெபம் பண்ணாராம். Not once, he prayed thrice. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எல்லாத்த பத்தி வெளிப்பாடு இருந்துச்சு, தான் லைஃப்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி ஒரு வெளிப்பாடு இல்ல. So it means that he had revelation about all other things, but he did not have a revelation about his own life. சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு சொன்னாரு, தனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. He gave a solution for all the problems present in the church, but he could not find the problem that is present in him. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? But you know what happened? 3 முறை ஜெபம் பண்ணாரு. இன்னொன்னு சொன்னா ஊக்கமாக ஜெபம் பண்ணாரு. He prayed thrice. In other ways, he made sincere prayer. அவர் உண்மையாக ஜெபம் பண்ணாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணாரு. He prayed truly and he prayed continuously. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதோட விளைவு என்ன? What is the result of it? வேதம் சொல்ல கர்த்தர் ஒரு வெளிப்பாடு அவருக்கு தர்றாரு. The Lord gave him a revelation. எதற்காக இந்த முள் தெரியுமா? You know why is this thorn? நீ பெற்றுக்கொண்ட வெளிப்படுத்தல்களை குறித்து நீ மேன்மை பாராட்டிட கூடாது. That you should not exalt yourself or boast about the revelation that you have received. ஆகவே இந்த முள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. Therefore this thorn is given to you. இது சாத்தான் குட்டுகிறதா இருக்கிறது. So this is something which the given by Satan to buffet you. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த முள் உனக்கு நன்மைதான். This thorn is also for your goodness. உன்னோட பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும். So that my strength is made perfect in your weakness. என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இத அப்போஸ்தலனாகிய பவுல்
ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். When Apostle Paul prayed, the Lord revealed this to him. அதுக்கப்புறமா பாருங்க, அவர் ஒரு நாளும் அவர் திரும்ப அதுக்காக இன்னொரு முறை ஜெபம் பண்ணல. And thereafter he never prayed for that. அவர் சொல்லுகிறாரு, இப்ப நான் என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன்றார். Now he says, I rather glory in my infirmities. இவ்வளவு நாளும் பலவீனத்தை நீக்கிடும் நான் ஜெபம் பண்ணேன். These many days I prayed for the Lord to remove my weakness. இப்போ அதே பலவீனங்களை நான் பிரியப்படுகிறேன். Now I really take pride in those infirmities. I take pleasure in those weaknesses. அதுல நான் பிரியப்படுகிறேன். I take pleasure in my infirmities. எப்படி இது உங்களுக்கு தெரிஞ்சது? How was he able to identify? எப்படி இதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சது? How did he find out the secret behind it? 3 முறை ஜெபம் பண்ணேன். He prayed thrice. ஊக்கமாய் கர்த்தரை பற்றிக்கொண்டு ஜெபம் பண்ணேன். He prayed sincerely unto the Lord. நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் ஓயாம இருக்கும். Sometimes certain struggles in our life will be continually present in our life. சில பேர் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் வச்சிருக்காங்க. Some people will have only one answer for every problem. என்ன தெரியுமா? And what is that? எல்லாம் பிசாசு என்ன சோதிக்கிறான். Everything is a temptation of Satan. எல்லாம் ஒரே போராட்டம் பாஸ்டர், பிசாசு போராட்டம். It is Satan's struggle and problem, pastor. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் உடனே கட்டுன்னுவாங்க. But some people will say that is a bind. உடம்பு சரியில்லைன்னா உடனே இவங்க எனக்கு வச்சுட்டாங்க, அவங்க எனக்கு வச்சுட்டாங்க, அவங்க சூனியம் செஞ்சுட்டாங்க, இவங்க சூனியம் செஞ்சுட்டாங்க. So if they are not well, they will say it's a witchcraft of that person, this person, he has done some sorcery, this is a witchcraft. இந்த சில பேருக்கு இதுல இருந்து வெளியே வர்றது கிடையாது. Some people does not come out of this. வாழ்நாளெல்லாம் இதே தான் பேச்சு. All through their lifetime they speak only these things. எனக்கு கட்டு, எனக்கு காவல், எனக்கு உபத்திரவம், எனக்கு பிசாசு, இதே தான் அவங்க வாழ்க்கை. I have bonds, chains, all persecution and always Satan's problem. அது இல்லைன்னு நான் சொல்லல. I don't say no to it. ஆனா இதுவே தான் காரணம்னு ஒண்ணே பிடிச்சிக்கிட கூடாது. But you should not hold on to it saying this is the only reason that you have. இது நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? How did you find out? எதனால இத நீங்க சொல்றீங்க? How can you say that this is the reason? சில பேருக்கு எதை பார்த்தாலும் பயம்தான். So some people are afraid of everything. வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரிய சத்தம் வந்துட்டா கூட ஏதோ ஒரு இது ஆவிங்க சுத்துது போல இருக்கு. Even if they hear a small sound in their house, they will say that's a spirit that moving on. ஏதாவது ஒரு காரியம் அவங்க நினைச்சது நடக்கலன்னா யாரோ எனக்கு செஞ்சிட்டாங்க. If something did not happen according to the expectation, it means that someone has done something against them. கன்வீனியன்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய குறைகளை கூட பிசாசு மேல போட்டு இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. So conveniently they will blame all their faults upon Satan and they will sit silent. நான் சொல்றேன், நீங்க அப்படி செய்யாதீங்க. I tell you, don't do that way. எந்த பாடு பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. No matter whatever the struggle might be, you just pray. ஏன் இது எனக்கு இருக்கு? Lord, why is this present in my life? இதை மட்டும் நீக்கிடுங்கன்னு கேளுங்க. Ask God to remove it from your life. அப்ப கர்த்தர் பேசுவாரு. Then the Lord will speak to you. நீக்கிருன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சித்தம் நீக்கிறதா இருந்தா நீக்கிடுவார், உடனே நீக்கிடுவார். So if you ask God to remove it from the life, if God will is so, he will remove it from your life. ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும் பர்த்திமேயை கேட்டான், உடனே சுகமாக்கிட்டார். And Bartimaeus asked, Lord, have mercy upon me, and the Lord healed him immediately. ஆனா நான் உண்மையா ஜெபிக்கும்போது ஒருவேளை நம்ம அதனுடைய பதிலை நம்ம கண்டுபிடிக்க முடியாம அதுக்கு சுகம் கிடைக்காம இருக்குமானா நிச்சயமா கர்த்தர் அதோட காரணத்தையும் சொல்வாரு. But when we pray and when we do not receive a reply or when you don't receive a healing for that, then the Lord will give you the reason that is for that. அவர் சொல்வார், இந்த காரணத்துக்காக தான் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. And he will say this is continuing because of this reason. நான் சொல்வேன், அப்படி நம்ம கர்த்தரை தேடுவோமானா விவேகம் அறிவுள்ளவர்களா மாறிடுவோம். So if we seek God in that way, then we'll become prudent. நாம யாருக்கும் ஆறுதல் படுத்த வேண்டியதில்லை. We need not comfort. நம்மளை யாரும் ஆறுதல் படுத்த வேண்டியதில்லை. We need no one to comfort us. நாமே மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களா மாறிடுவோம். And we become people who comfort others. அவர் சொல்கிறார் பாத்தீங்களா, நாங்க படுற உபத்திரவத்தினாலே நாங்க உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களா மாறிட்டோம். And as he says, we become comforters of others because of the persecution that we have gone through. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஊக்கமான ஜெபம், sincere prayer. முதலாவது சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும்போது. Number 1, I told you, scripture preservation. இரண்டாவது ஊக்கமான ஜெபம். Number 2, sincere prayer. மூன்றாவது எப்படி நாம ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வது. Number 3, how to gain prudence and understand secrets. இதைதான் நாம யோசேப்பினுடைய சம்பவத்துல படிக்கிறோம். So this is what we read in the Joseph's incident. பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் உண்டோ? Pharaoh said unto his servants, is there any person who have received the spirit of God like him?
இவனை போல ஒருவன் உண்டோ? So can you find anyone like this man? அப்போ எப்படி இந்த ரகசியம் அவனுக்கு யோசேப்புக்கு தெரிந்தது? So how was he able to find out the secret? நான் சொல்லுவேன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு ஒரு மனுஷன் உணர்வுள்ளவனாய் இருப்பானால் அவன் ரகசியங்களை அறிகிறவனாய் இருப்பான். Number 3, when we are sensitive to the prompting of the Holy Spirit, then we will gain prudence. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலுக்கு நாம செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாவே நான் சொல்லுவேன், நாம தேவனுடைய ஞானத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருப்போம். When we are sensitive to the prompting of the Holy Spirit, then we will surely gain prudence and knowledge of பரிசுத்த God. ஆவியானவர் நம்மை சகல சத்தியங்களுக்குள் நம்மை நடத்துகிறவர். So it is the Spirit of God which leads us into all truth. அவர் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்த வல்லவர். And he is able to reveal all the secrets. ஆவியினாலே ரகசியங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறவர். And he reveals all the secrets by his Spirit. நீங்க அதனால தான் ரோமர் 8:14 வாசிக்கும் போது, If you read Romans 8:14, அங்கே கர்த்தருடைய ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் வாசிக்கிறோம். For as many as are led by the Spirit of God, these are sons of God. அவர் நமக்கு ஏவுதலை தருகிறார். And he gives us the provocation. பிலிப்புவை பார்த்து அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் என்று கர்த்தர் ஒரு ஏவுதலை தந்தார். And the Lord moved or provoked Philip to go and join the chariot. நீங்க சிமியோனை பாருங்க. When you see about Simeon, சிமியோன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவனாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே வந்தான் என்று வாசிக்கிறோம். we read Simeon, led by the Spirit of God, he came to the temple of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் ரகசியங்களை அறிகிறவர்களாய் இருப்போம். So when we have this leading and prompting of the Holy Spirit, surely we can understand the secrets. அவருடைய விவேகம் நமக்கு இருக்கும். And we will have his prudence. அந்த அனனியா சப்பீராளுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தது வேற யாருமே இல்லை. யாரும் வந்து பேதுருட்ட கோல் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். So it is none who came and complained about the acts of Ananias and Sapphira. It is Holy Spirit who revealed that to Peter. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய ஏவுதல் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give me grace to keep and preserve that prompting and leading of your Holy Spirit in my life always. நல்லா Lord. கவனிங்க, நான் வந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது ஜனங்க வந்து எல்லாத்தையுமே அதை வந்து தவறான வியாக்கியானம் கொடுத்து எல்லாம் பிசாசு, இது கட்டு, இது வந்து மந்திரம், இது வந்து பேர் என்ன பில்லி சூனியம் அப்படின்னு எல்லாத்தையுமே அதுக்கு மேலே பழி சுமத்துறாங்களோ. Like how when we encounter problems, people give a wrong interpretation and blame it that it is a sorcery, it is a witchcraft, or it is an act of devil. அதே போல எல்லாருமே இந்த காலத்தில் அவங்க செய்கிற எல்லா காரியத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஏவினார், பரிசுத்த ஆவியானவர் ஏவினார்னே சொல்லிட்டு இருக்காங்க. Similarly, for every act they do, they say today that it is the prompting or leading of the Holy Spirit. எல்லாத்துக்கும் ஆவியானவர் சொன்னாரு. They say it is Holy Spirit who has said everything. ஆவியானவர் காட்டினாரு. Holy Spirit showed me. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. This has become a great problem today. இப்போ இதுக்கு வந்து சரியான விளக்கங்கள் அவங்க சரியா கொடுக்கிறது கிடையாது. They don't give the right explanation for all these things. எதை சொன்னாலும் ஆவியானவர் எனக்கு காமிச்சிட்டாரு. Whatever we ask, they say the Holy Spirit has showed me. ஆவியானவர் காமிச்சிட்டாரு. The Holy Spirit showed me. அப்போ எப்படி ஆவியானவர் காண்பிக்கிறாருன்னு எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? So how to identify or understand that the Holy Spirit has revealed it to you? விவேகத்தை கொடுக்கிற ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்? So how will this Holy Spirit who gives the prudence will act? மூன்று காரியங்களை நீங்க கவனிக்கணும். We have to see three things here. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக பேச மாட்டார். First, the Holy Spirit will never contradict scripture. இயேசு சொன்னாரு, நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்ல. Jesus said, I do not speak anything on my own. பரிசுத்த ஆவியானவர் தானாய் ஒன்றும் பேச மாட்டாரு. Holy Spirit will not speak anything of his own. அவர் நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். He will remind you what I have told you. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு விரோதமாக அல்லது அதற்கு முரணாக அவர் பேச மாட்டார். So it means that the Holy Spirit will never contradict or speak anything against the scripture. ஏன்? Why? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. Because all the law is given by the inspiration of the Lord. தான் சொன்னதை, தான் ஏவினதை தேவன் தானே முரணாக பேச மாட்டார். So whatever he gave, whatever he led, he will not contradict himself. மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. He is not a man to lie, he is not a man to change. So having said, will he change it?
ஆகவே நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, ஆவியானவர் சொன்னாருன்னு சொல்லும்போது வேதத்தில் அதற்கு முரணான கருத்துக்கள் இருக்கிறதா? So when you say that, they say when the Holy Spirit has revealed it, Holy Spirit has showed this, so you have to find whether is there anything contradictory in the scripture. வேதம் அதை இல்லைன்னு சொல்லும்போது, வேண்டான்னு சொல்லும்போது ஆவியானவர் வேணும்னு சொல்ல மாட்டாரு. When the scripture says no, then the Holy Spirit will never say yes. நீங்க வேதத்தை நிதானித்து வாசிக்கும் போது நீங்க கண்டுபிடிப்பீங்க, இந்த ப்ராம்ப்டிங் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய சத்தியம் இதை சொல்லுகிறதா. So when you slowly read the Bible, you will understand whether it is the Holy Spirit has said which is present in the scripture. இரண்டாவது நல்லா கவனிக்கணும், Number 2, the tone of his voice. அவர் சொல்லுகிற காரியம் மாத்திரமல்ல, அவர் எவ்விதமாய் நம்மிடத்துல பேசுகிறார்ன்றது நீங்க கவனிக்கணும். and second, you have to check the tone of the voice. எவ்விதமாய் பேசுகிறார், How is he speaking? வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வாசிக்கிறோம். We read, do not grieve the Holy Spirit which you have received as a mark for the day of redemption. துக்கப்படுத்தாதீங்க. Do not grieve him. அப்படின்னா அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடியவர். So it means that you can grieve the Holy Spirit. துக்கத்தினாலும் அவர் என்ன பண்ண முடியும்னா சில கிரியைகளை செய்ய முடியும், சொல்ல முடியும். So the Holy Spirit can do certain works and say something because of grieving. இந்த பீலேயாம் இருக்கார் பாத்தீங்களா? This Balaam, கர்த்தர் முதலாவது சொல்றார், நீ போகாத, அவங்களோட நீ நடக்காத, எதை நீ வாங்காதன்னு சொல்லி கர்த்தர் தெளிவா சொல்றாரு. first the Lord said very clearly, you don't go with them, you don't associate with them, you don't receive anything from them. ஆனா நிறைய வேளையில திரும்ப 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 அவன் அதே போகாதேன்னு சொன்ன காரியத்தை நான் கேட்டு சொல்றேன் போ சொல்லி. But many times whenever he said not to go, he said I will inquire and tell, and at last God let him go. போ. முடிவு ஆசீர்வாதமா இருந்ததா? Was the end blessing? கர்த்தர் ஒரு முறை சொன்னார் போகாதனா போகாது, அவ்வளவுதான். When the Lord said the first time not to go, it is not to go at all. சில வேளையில கர்த்தர் நம்ம சில வேளையில தகப்பன்மார் சொல்லுவாங்க, கேட்டு சொன்ன வேண்டாம் சொல்லு, ஏக்கடா கட்டு போகணும், போன்னு சொல்லிட்டீங்களா போயிடுறேன். Sometimes our parents also, when we say, first they will say no, but when you keep on pestering them, they will say no other go, you go, and they will say you said go and I am leaving. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டோன் எப்படி இருந்துச்சு? So you should be very careful about the tone. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வேதனைப்படுறாரா, வருத்தப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா, அது நீங்க கேட்கணும். So you have to listen to the tone of the voice of the Holy Spirit, whether he is grieving, he is very sorrow or sad in me. தேவன் எனக்குள்ள அந்த உணர்வை தர்றாரா, நான் அந்த காரியத்தை செய்யும் போதெல்லாம் அவர் துக்கத்தை நான் உணர முடிகிறதா? So can I feel that sorrowness or grieving of the Holy Spirit whenever I do this act? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of the Lord. அவரை துக்கப்படும்படி காரியங்களை நம்ம வேணும் நம்ம நம்மளை கட்டாயப்படுத்திட்டு செய்யறத அவர் தடுக்க மாட்டாரு. So when you force yourself to involve in such kind of acts, he will not stop you. கட்டாயப்படுத்துறதை அவர் தடுக்க மாட்டாரு. He will not stop when you force yourself to do it. ஆனா நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறவங்களுக்கு தெரியும், வசனத்தை படிச்சவங்களுக்கு தெரியும், இது தேவனுக்கு பிரியமானது இல்லைன்னு தெரியும். But people who are led by the Holy Spirit, who know the scriptures, they know that is not pleasing to God. பாருங்க, சில வேளையில நம்முடைய மன கடினத்தினால கர்த்தர் சில காரியங்களை அனுமதி கொடுத்துருவாரு. Sometimes because of our hardening of our heart, the Lord will let certain things to do. அதனால தான் இந்த யூதர்கள் இயேசுட்ட நான் ஒரு ஒரு பெண்ணை தள்ளிவிடுவதற்கு மோசே தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்கலான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரேன்னு சொல்லி நின்னாங்க. That's why Jews came to Jesus and asked, Moses have written in the law that we can divorce a woman. Write a note of divorcement அப்படின்னா இயேசு சொன்னார், ஆதி முதல் அப்படி கிடையாது. Jesus said it is not so right from the beginning. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினாரு. அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்கணும்னு சொல்லி உருவாக்கினாரு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது என்றுதான் ஆண்டவர் வைத்திருந்தாரு. So when the Lord created man and woman, he created them as male and female, that they may be united together, and he has to leave his father and mother and be united to his wife, and whatever the Lord united, man shall not separate. இதுதான் தேவனுடைய திட்டம். This is the plan of God. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியம். This is the truth of the Holy Spirit. ஆனா என்ன சொன்னார் தெரியுமா? But you know what did he say? உங்க மன கடினத்தின் நிமித்தம் மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்தான். Moses gave that right of divorcement just because of your hardened heart. அது அவருடைய பிரியம் கிடையாது. It is not his desire. உங்களுடைய மன கடினத்தினால அதை அனுமதிச்சாரு. Because of your hardened heart, he just permitted it. சும்மா நம்ம எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி செஞ்சுவிட்டு கடைசியில் ஆவியானவர் சொன்னார்னா
அது ஆவியானவர் சொல்றது கிடையாது. See, if doing everything according to a desire, and when we say it is the Holy Spirit which have led you, it is not so. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த சட்டத்துல லூப் ஹோல் இருக்கு பாத்தீங்களா, எங்க ஓட்டை இருக்குன்னு பார்த்து தங்களுக்கு கன்வீனியன்ட்டா போவாங்க பாருங்க, அந்த மாதிரி தேவ வசனங்களையும் அதுக்குன்னே தேடுறாங்க. So like how people find loopholes in the laws, similarly people also find loopholes in the word of God to grow it through into it. அதை தேடிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதனால வேதனைகள் அதனால உண்டாகுது அவங்க லைஃப்ல. They will seek for those loopholes and at last end in pain and misery. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? Glory be to the name of the Lord. ஆவியானவர் சந்தோஷப்படுறாரான்னு பார்க்கணும். So we have to see whether the Holy Spirit is happy with it. இந்த காரியம் எனக்கு சந்தோஷமா தேவனுக்கு சந்தோஷமா? So whether it brings happiness to me or to God. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். Lord, teach me to do things that is pleasing to you. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன். Lord, though I come to do that is pleasing to you. ஆண்டவரே உம்முடைய புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And it is written about me in the scrolls of the law. உம்முடைய சித்தத்தை செய்யவே நான் வாஞ்சிக்கிறேன். And I desire to do your will. முதலாவது சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதின வேத சத்தியத்திற்கு முரணாக எதையும் செய்ய மாட்டார். First I told you the Holy Spirit will never contradict scripture. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வரும்போது அவர் துக்கப்பட்டு நம்மகிட்ட பேசாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். Second, we have to check the tone of the voice that we may not grieve the Holy Spirit. மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தில் நடத்தினாலும் அவர் தேவனுடைய மகிமைக்கு உரியவைகளுக்கு தான் நம்மை நடத்துவார். Third, whatever the Holy Spirit leads us or guides us, that guidance always glorifies God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏசாயா 48 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. Isaiah 48 verse 1. என்னுடைய மகிமையை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். 48:11. My glory I will not give to another. 48:11 மன்னித்துக்கொள்ளுங்க. 48:11 என்னுடைய மகிமையை யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். My glory I will not give to another. அப்படிதான் நம்முடைய தேவன். That is how our God is. எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக தான் அவர் செய்வார். He does everything only for his glory. பரமண்டல ஜெபத்தை பாருங்க. Look at our heavenly prayer. அதுல பாத்தீங்கன்னா இந்த பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படுவது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். Let your will be done in earth as it is in heaven. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் செய்யப்படுவதாக. Lord, let your kingdom come, let your will be done. நான் சொல்லுவேன், அத எல்லாமே அவருடைய மகிமைக்காக தான் அவர் செய்வார். So he does everything only for his glory. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்க. When Apostle Paul says, whether you eat or drink or do anything, do for the glory of God. இயேசு மத்தேயு 5 அதிகாரத்தில் நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. Jesus also said in Matthew chapter 5, you are the light of this world, you are the salt of this world. எதுக்காக? For what? நம்ம எவ்வளவு பிரகாசமா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கா? Not to show how bright you are. நாம எவ்வளவு ருசியா இருக்கிறோம்னு காட்டுறதுக்கா? Not to show how tasty you are. இல்ல. No. இந்த பிரகாசமும் இந்த ருசியும் முடிவில் என்ன கொண்டு வரணும் தெரியுமா? This light and this taste, what it will bring at the end? உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி, that they may see your good works and glorify your Father which is in heaven. இந்த பிரகாசத்தை பார்க்கும்போது, இந்த ருசியை பார்க்கும்போது உங்களையும் என்னையும் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தணும். When they see your light, when they see your taste, they should not glorify you and me, but they should glorify God in heaven. அவர் சொல்கிறார், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற எவ்விடத்திலேயும் நான் வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். He says, I will come in every place where my name is blessed, I will come and bless my people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற எந்த கிரியையும் நம்முடைய நாமத்துக்கு இல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி. Anything that is guided by the Holy Spirit will bring glory to God alone and not to us. நாம மனசும் மாமிசமும் விரும்பினதை நாம செய்யறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து கூட இழுத்துக்கிட கூடாது. Holy Spirit, we should not bring Holy Spirit along with us to fulfill our old desires and pleasures. நமக்கு பேரும் புகழும் உண்டாகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்னார்னு சொல்லக்கூடாது. We should not claim or say that Holy Spirit said for us to get all the name and fame. நாம சொல்லணும், இந்த காரியம் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது கேட்கணும், இந்த காரியம்
கர்த்தருக்கு மகிமையா இருக்குமா? So whenever we do things, we have to ask for each and everything whether this will bring glory to God. இது தேவனுக்கு மகிமையா எனக்கு மகிமையா? So whether this will glorify God or glorify me. பெரிய காரியங்களை செய்யறதுனால கர்த்தர் அதுல இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. Just because you do great things, it doesn't mean God is present in that. பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. They built the Tower of Babel. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான் அது. That's a big project. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? But what was the purpose behind it? பூமியிலே நமக்கு பேர் உண்டாகும்படி, That we may have a name on this earth. அதான் அவங்க நோக்கம். That was their purpose. நமக்கு உன்னதமான ஒரு பேர் இருக்கணும். They should have a great name in this நான் earth. சொல்லுவேன் அது இல்ல நோக்கம். Actually, that is not your அந்த intention. காரியத்துல கர்த்தர் இருக்கல. The Lord was not present in that thing. எல்லாத்தையும் குழப்பி போட்டாரு. The Lord confused அவருடைய everything. காரியங்களை வாய்க்க பண்ணல. The Lord did not make the things to pass. கர்த்தர் எந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு? You know what things will the Lord make to pass? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யப்படும் போது, Anything that is done for the glory of God. அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறும்படி செய்யப்படும் போது, When we do anything to fulfill the will of God on this earth. அதனால இன்னொரு முறை நீங்க ஆவியானவர் சொன்னார்னு சொல்லும்போது இந்த மூன்று காரியங்களை தயவு செய்து கேளுங்க. Next time when you say the Holy Spirit has prompted you or led you, ask these three things. முதலாவது, ஆவியானவர் சொன்ன இந்த காரியத்துக்கும் வேத வாக்கியத்துக்கும் முரண்பாடு இருக்கிறதா? First, we have to see whether is there a contradictory between what the Holy Spirit has said and the scripture of God. இரண்டாவது, ஆவியானவர் துக்கத்தோடு இதை சொன்னாரா சந்தோஷமா சொன்னாரா? Second, whether the Holy Spirit said with a tone of regret or grief or with a happy note. மூன்றாவது, நீங்கள் ஆவியானவர் சொன்னாரு அதனால செய்கிறேன்னு சொல்ற இந்த காரியம் உங்களை மகிமைப்படுத்துதா தேவனை மகிமைப்படுத்துதா? So third, this act which you say that you are doing because of the Holy Spirit, whether this is glorifying God or you. நான் சொல்லுவேன், இன்றைய காலையில் ஆண்டவரே எனக்கு ஒரு விவேகத்தை தாரும். This morning let us ask, Lord, give me prudence. உம்முடைய வேதத்தை என் இருதயத்திலே வைத்துக் கொள்வேன். Lord, that I may hide and keep your word in my heart. ஊக்கமாக ஜெபம் பண்ணுவேன். And I will sincerely pray. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன். And above all, I will be sensitive to the prompting of the Holy Spirit. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, A gracious and merciful Father, விவேகத்தையும் அறிவையும் அடையும்படி எங்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. Lord, thank you for the grace of revealing your wisdom for us to attain prudence and knowledge, Lord. ஆண்டவரே, இந்த விவேகம் உள்ளவர்களாய் அறிவுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண கிருபை தாரும். Lord, give us grace to live in this world with this prudence and understanding, Lord. அந்த விவேகத்தையும் அறிவையும் பெற இயேசப்பா உம்முடைய வேதத்தை எங்கள் இருதயத்திலே வைத்து நாங்கள் வாழ கிருபை தாரும். Lord, for us to gain this prudence, give us grace to preserve your scripture in our heart, Lord. என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வாசிக்கிறோமே. We read, my people are destroyed for lack of knowledge. எங்கள் நிலைமை அப்படி இருக்கக்கூடாது. Our state should not be so, Lord. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்கள் இருதயத்தின் பொக்கிஷமாக இருக்கட்டும்பா. Lord, let your scripture be the treasure of our heart, Lord. ஆண்டவரே, எல்லா காரியத்தை குறித்தும் நாங்கள் வீணாக குழப்பிக் கொள்ளாதபடி, வீணாக துக்கம் கொள்ளாதபடி, எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க விவேகத்தை பெற்றுக்கொள்ள, விளக்கங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to sincerely pray, not to confuse or be anxious regarding anything, but rather sincerely pray and receive revelation from you, Lord. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற இன்ப சத்தத்தை நிதானித்து அறிந்து அதன் மூலமாய் விவேகத்தை அடைய கிருபை தார். Give us grace to be sensitive to the prompting of the Holy Spirit and gain prudence through that, Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. May God bless you. May God be with you.